உங்களுக்காக ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு வந்தேன். அவரு சில மெடிசன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதை கொண்டு வர சொல்லியிருக்கேன். நர்ஸ் இப்ப எடுத்துட்டு வருவாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். என்ன நடராஜ், நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்க போல தெரியுது. இல்லை டாக்டர், ஆக்சுவலாக ஒரு டாக்டராக என்ன ஃபேக்டோ அதை தான் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் எங்களால் தான் அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. சரி விடுங்க. இப்பதான் சரி பண்றதுக்கு மெடிசன் தரேன்னு சொல்லிட்டேன்ல. பட் நீங்க கண்டினியூஸா கொடுக்கணும். ஒரு நாள் ஒரு வேளை கூட மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 3 மந்த்ல சரியாயிடும். நல்லபடியாக நடக்கும். டேப்லெட் அவங்க கிட்ட கொடு. ரிசப்ஷன்ல பே பண்ணிடுங்க சார். ம், தேங்க்யூ டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். நாங்கள் வரோம். தேங்க்யூ டாக்டர். வாங்க. பேசுறா அண்ணி, இது இந்த டேப்லெட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி டெய்லி 3 வேளை சாப்பிட்ணும். அப்புறம் இது வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட வேண்டியது. இது வந்து டெய்லி ஒரு வேளை, நைட்டு மட்டும் ஒரு வேளை நீங்கள் சாப்பிட வேண்டியது. அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த சிரப்பையும் நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் சாப்பிட்ருங்க. அண்ணி, எங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நாங்கள் உங்கள் நல்லதுக்காக தான் செய்கிறோம். இதெல்லாம் அண்ணங்கிட்ட சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காது. அப்புறம் தேவையில்லாமல் கோவப்படும். இந்த டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக குணமாயிடும்னு சொன்னாங்க. அப்ப நான் பைத்தியக்காரின்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? சாச்சா, அப்படிலாம் இல்லை வேதாஜி. முடிவு பண்ணதுனால தானே மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இல்லாத வியாதியா இருக்குன்னு நினைச்சு நான் இந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிடணும், அவ்வளவுதானே? ஓகே, நான் சாப்பிடுறேன், கொடுங்க. என்ன பைத்தியக்காரி மாதிரியே ட்ரீட் பண்றீங்கல்ல? நிஜமாவே நான் பைத்தியக்காரி ஆயிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. டேய், நேத்து உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? டேய் நாகு, கோவப்படாம நாங்க என்ன சொல்றோங்கிறத புரிஞ்சுக்கோடா. டேய், நீங்க தானே எங்களை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. வேதாஜி, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல வேதாஜி. நீங்க நார்மலா தான் இருக்கீங்க. இனிமே இந்த மாத்திரை மட்டும் இல்ல, வேற எந்த மாத்திரையும் நீங்க சாப்பிட வேணாம். டேய், புரியுதா? இனிமே இந்த மாத்திரை கீத்திரை குடுக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. அண்ணே, நான் இதெல்லாம் அண்ணியோட நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். டேய், எங்களுக்கு எந்த நல்லதும் நீங்க பண்ண தேவை. போங்க போங்கடா. வேதாஜி, உங்களுக்குலாம் ஒன்றும் ஆகலைங்க, மற்றவங்களுக்கு தான் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. நீங்க நல்லா தாங்க இருக்கீங்க. உங்களை நான் நம்புறேங்க. தயவு செய்து வேற எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நான் இருக்குங்க உங்களுக்கு. என்னது, மெடிசன்ஸ் தூக்கி எறிஞ்சாரா? எதுக்கு தெரியல, அவனுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு போல இருக்கு. டவுட்டா? என்ன டவுட்? ஆமா, நீங்க எவ்வளவு பதட்டமா வரீங்க? ஆக்சுவலா என்ன மெடிசன் கொடுத்து விட்டீங்க? அது வந்து ஷிட். ஏன் உங்களை சொல்ல விடாம தடுக்கிற? அப்படி என்ன கொடுத்து விட்டீங்க? என்ன சுந்தர்,
நான் என்ன டாக்டரா மெடிசன் கொடுத்து விடுறதுக்கு? மெடிசன் கொடுத்த டாக்டர் கிட்ட போய் அது என்ன மாத்திரைன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மெடிசனை நட்ராஜ்ட்ட கொடுத்தது வேணா டாக்டரா இருக்கலாம், ஆனா டாக்டரை கைட் பண்ணது நீங்க தானே. நீங்க சொன்னதை தானே அவர் கொடுத்து விட்டுருப்பாரு. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? அப்படி கூட இருக்கலாம், ஆனா எல்லா டீட்டெயிலையும் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இன்னைக்கு என்னாச்சு சுந்தர் உங்களுக்கு? என்கிட்ட கொஸ்டின்ஸ் மேல கொஸ்டின்ஸா ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க சுந்தர். ஆமா, நீங்க பேசுறதே ரொம்ப பெரிய தப்பு, அதுலயும் கேள்வி கேட்கறது ரொம்ப பெரிய தப்பு. இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்பேன், ஏன்னா இது என் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். வேதா என் குடும்பத்துல ஒருத்தி. அவங்க உயிருக்கு ஆபத்து வரா மாதிரி நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன மல்லிகா, சுந்தர் தம்பி நம்ம கிட்ட கோவமா பேசுது? என்ன சுந்தர், முன்னாடி வேண்டுதலா இருந்துச்சு, இப்ப மிரட்டலாம். என்ன மல்லிகா, மாத்திரை கொடுத்து அவளை சீக்கிரமா சாகடிச்சிடலான்னு பார்த்தா இப்படி சொதப்புது. மாத்திரையை கொடுத்து அவ எப்படா சாவான்னு வெயிட் பண்றதை விட அந்த பிளான் ஃப்ளாப் ஆனது நல்லதுதான். விடுங்க, எனக்கு சுத்தமா பொறுமையே இல்லாம போயிடுச்சு. அவ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சாகணும். இப்பதானே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லிருக்கேன். அந்த வேதாவும் முதல்ல அங்க போகட்டும், அதுக்கப்புறம் நிரந்தரமா அனுப்பி வச்சிருக்கேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களை யாருங்க இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? உங்களை எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுக்க தானே சொல்லியிருந்தேன். நானும் செய்யலனா வேற யார் செய்வாங்க? ஏங்க அண்ணி செய்வாங்கங்க, நீங்க எதுக்கு செய்றீங்க? கல்பனா ஊருக்கு போயிருக்கா. ஊருக்கா? எந்த ஊருக்கு? அவங்க தாய் மாமா ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்காராம். இனி அவரை காப்பாத்துறது கஷ்டம், எப்ப வேணாலும் உயிர் போலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால அவ அப்பா அம்மா எல்லாருமே நாகர்கோவிலுக்கு கிளம்பி போயிருக்காங்க. எப்படியும் வரதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படியா? அதனால இனி வேற வழியே இல்லை, நான் தான் சமைச்சாகணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, பாத்துக்கலாம். பாத்துக்கலன்னா வேற யார் சமைப்பாங்க?
வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம் வேதாஜி, இல்லைன்னா வெளியே கூட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். டெய்லி வெளியில சாப்பிட்டா என்னத்துக்காகுது? 10 நாள் தானேங்க, அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுங்க. மாமா வேற உடம்பு சரியில்லைங்க, அவருக்கு வெளி சாப்பாடெல்லாம் ஒத்துக்காது. ஓகேங்க, சரி, இனிமே எல்லாரும் வீட்டு சாப்பாடே சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் சமைச்சு கஷ்டப்பட வேண்டாம். வேதாவால நாகராஜுக்கு காயம் படம். அது மாதிரி நீங்க நாகராஜ நம்ப வைக்கணும். நானும் சமைக்கலன்னா வேற எப்படிங்க? நான் சமைக்கிறேங்க. நீங்களா? ஏங்க, நான் நல்லா சமைப்பேங்க. வேணும்னா நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்களேன். ஐயோ, அந்த ரிஸ்க் எல்லாம் வேண்டாங்க. ரிஸ்கா? ஆமா, மாமால பாவங்க. ஏங்க, இதெல்லாம் ரிஸ்க்லாம் கிடையாதுங்க. சரி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஒன்று சொல்கிறேன். நான் போயிட்டு சமைக்கிறேன், நீங்கள் வேணா சூப்பர்வைசிங் மட்டும் பண்ணுங்க, ஓகேவா? ஏங்க இருங்கங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. வேணாஜி, ஏங்க அட்லீஸ்ட் சமைக்கிறதுக்காச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. அப்பாடா, இதுக்காச்சும் ஒத்துக்கிட்டீங்களே. சரி, நான் உள்ள போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். 2 பேரும் சமையல் பண்றோம், பின்றோம், சரியா? அம்மா, என்னங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. இல்ல, ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அது ஒன்றும் இல்லை. ஆமா, ஏன் தலையில கை வச்சிருக்கீங்க? ஏதோ அடிபட்டுச்சா? ஐயோ, அடியா? அதெல்லாம் எப்படிங்க எனக்கு அடிபடும்? அதெல்லாம் இல்லைங்க. ஏதோ விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அது ஒன்றும் இல்லை, அந்த பூரி கட்டு கீழே விழுந்துச்சு, தெரியாம காலில் தட்டிட்டேன், அந்த சத்தம் தாங்க இது, வேற ஒன்றும் இல்லை, விடுங்க. என்னங்க, ஏதோ அடிபட்ட மாதிரி பெண் தலையில கை வச்சிருக்கீங்க? அது சும்மா தலையை கோதி விட்டுட்டு இருக்கேன் வேதாஜி, வேற ஒன்றும் இல்லை. நீங்க அப்படியே கேட்டதும் அப்படியே தலையில கை வச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கேன், அவ்வளோதாங்க. என்ன வேதாஜி, ஏன் ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கீங்க? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் வேதாஜி, ரெடியா இருங்க. வந்துடுறேன். டேய், என்னடா ஆச்சு? என்ன? இல்லடா, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். என்ன ஆச்சு? இல்ல, தலையில எப்படி அடிபட்டது? டேய், நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன்டா. அப்பவே வந்து கேட்டிருப்பேன். ஆனா வேதா முன்னாடி கேட்டா நீ தான் டென்ஷன் ஆகுறியே, அதான் தனியா வந்து கேட்குறேன். வேதாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, நீ போகாத நம்புறியா? அண்ணா, ஏன்னா திரும்ப அவங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போ உன் தலையில பூரி கட்டையால் அடிச்சது யாரா? தெரியல நாகராஜ். வேதாவுக்கு பிரச்சனைங்கிறது வேதாவுக்கு தெரிஞ்சா அவங்க வருத்தப்படுவாங்க நீ நினைக்கிற. அதெல்லாம் ஓகே, ஆனா அதையே நீ என்கிட்ட ஒத்துக்க மாட்டேங்கிற. அவங்களுக்கு பிரச்சனை இருந்தா தானே ஒத்துக்க முடியும். டேய், அப்படின்னா இதெல்லாம் எப்படிடா நடக்குது? அமானுஷ்யமா நம்மளை சுத்தி என்ன பேய் பிசாசா இருக்கு? நாகராஜ், வேதா நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறது தானே நல்லது. அண்ணா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. அப்போ வீரையா தலையில யார் பூத்தொட்டியை போட்டது? இப்போ உனக்கு எப்படி அடிபட்டது? தெரியல, ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணல. அவங்க அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா என் உள் மனசுக்கு தெரியுண்ணே. என்னடா பெரிய உள் மனசுக்கு தெரியும்னு வளரிட்டு இருக்க? நான் வளரலண்ணே, நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஆனா இது உன்னால நம்ப முடியாது. என் மனசு உயிர் எல்லாமே எப்பயுமே அவங்கள சுத்தி தானே இருக்கும். அவங்க என்னை விட்டு கண் காணாத இடத்துல இருந்தா கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க எனக்கு தெரியுண்ணே. இதை நான் வெறும் வார்த்தையா சொல்லல, அனுபவிச்சு தான் சொல்றேன். நான் சொல்றதை உன்னால புரிஞ்சிக்கவே முடியாது, ஆனா அவங்க இதெல்லாம் செய்யல, எனக்கு நல்லாவே தெரியும்.
பேசினாலும் நம்ம வழிக்கு வரமாட்டேங்கிறானே. இவன் மனசை எப்படி மாத்துறது? வேதாஜி சார் ஃப்ரெஷ் ஆயிட்டேன், என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. ஏங்க அட்லீஸ்ட் சப்பாத்தியாச்சும் பேசுறேங்க. ஒன்றும் வேணாம்னு சொல்றேன்ல, நீங்க போங்க. ப்ளீஸ்ங்க, அந்த உருளைக்கிழங்காச்சும் கட் பண்றேங்க. ஓ, சும்மா இருக்க மாட்டீங்க. என்னங்க சுந்தர், மல்லிகா ஒரு வாரம் டைம் கொடுத்தா நீங்க ஒரு வாரம் கழிச்சியும் அவ சொன்னதை செய்யவே மாட்டீங்க, இந்த பக்கம் வரவே மாட்டீங்கன்னு நான் அவகிட்ட பந்தயம் கட்டினேன். ஆனா இப்படி பொசுக்குன்னு வந்து நிக்கிறீங்க. அப்போ மல்லிகா சொன்ன மாதிரி அவளை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டீங்களா? மல்லிகா எங்க இருக்கா? ஏன் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்களாக்கோ? மல்லிகா கூப்பிடுங்க முதல்ல. என்ன நீங்க மதிக்கவே இல்ல, அப்புறம் நான் எதுக்கு அவளை கூப்பிடணும்? உங்களுக்கு வாய் இருக்குல்ல, உங்களுக்கு வேணும்னா நீங்களே கூப்பிடுங்க. மல்லிகா, மல்லிகா, மல்லிகா. என்ன சொல்ற? செவத்துல அடிச்ச பால் மாதிரி நீங்க இவ்ளோ ஸ்பீடா ரிட்டர்ன் ஆயிருக்கீங்க. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? உன் கால்ல கூட விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுரு. புரியல. விட்டுருனா? வேதா விஷயத்துல என்ன எதுவும் செய்ய சொல்லாத ப்ளீஸ். என்ன சுந்தர், ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணி தயவு செஞ்சு என்னை எரிச்சல் பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியும், நீங்க என் கால்ல விழுந்தாலும் நான் உங்களை விட மாட்டேன். அப்புறம் எதுக்கு இப்போ இப்படி வந்து சீன் போட்டுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? முதல்ல அதை சொல்லுங்க. இப்படி இருக்கிறவங்கிட்ட நான் இல்ல, யார் நினைச்சாலும் எதுவும் செய்ய முடியாது. அவன் மனசுல, உயிர்ல, உணர்வுல, சுவாசத்துல எல்லாத்துலயுமே வேதா மட்டும்தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது ஒண்ணுமே செய்ய முடியாது மல்லிகா. வேதாவை கொன்னா கூட நாகராஜோட உன்னால சேர்ந்து வாழ முடியாது. அவனை விட்டு, அப்படியே அவன் உனக்கு கிடைச்சாலும் அவன் உனக்கு பணமாதான் கிடைப்பான். ஏன்னா வேதா செத்த அடுத்த நிமிஷமே அவன் செத்துருவான். அப்புறம் எப்படி நீ அவன் கூட வாழ முடியும்? அதனால நீ என்ன செஞ்சாலும் உன் ஆசை நிறைவேறவே நிறைவேறாது. எதுக்கு 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 அவன் வாழ்க்கையில பூந்து தேவையில்லாம நீயும் கஷ்டப்பட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அவனை விட்டுட்டு போயிடு. நீ வேற ஒரு நல்ல வாழ்க்கையா தேடிக்கோ. முடிச்சிட்டீங்களா உங்க அட்வைஸ? இப்ப சொன்னீங்களே உங்க தம்பி எனக்கு பொணமா தான் கிடைப்பாருன்னு. அப்படி அவர் பொணமா கிடைச்சா கூட அவரை நான் பாடம் பண்ணி அவரை பார்த்துக்கிட்டே வாழ்வேனே தவிர நாகராஜ் இல்லாம என்னால வாழவே முடியாது. புரியுதா சுந்தர்? அதனால நான் என்ன சொல்றேனோ நீங்க அதை மட்டும் செஞ்சா போதும். அதை விட்டுட்டு இந்த அமரக்காவிய கதையெல்லாம் சொல்லி தயவு செஞ்சு என்ன இரிட்டேட் பண்ணாதீங்க. இப்ப நாகராஜுக்கு வேதா எப்படின்னு சொன்னீங்களோ அதே மாதிரிதான் நாகராஜ் எனக்கும். என் நாடி நரம்பு சுவாசம் எல்லாமே நாகராஜ் தான்.
எனக்கு நாகராஜ் வேணும், எப்படினாலும் வேணும். That's it.